Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is last year CTS exam question paper in organic chemistry. One of the topic is types of reaction. So in syllabus the types of reaction வந்து few more heading, அதாவது சிம்பிளாக தான் இருக்குது, ஒரு 6 or 7 heading தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த யூனிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டாபிக், அந்த ஹெட்டிங்கில் உள்ள டாபிக், எலக்ட்ரோஃபைல்னா என்ன, இந்த நியூக்ளியோஃபைல்னா என்ன, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்னா என்ன, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா என்ன, அந்த ரியாக்ஷன் தென் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணி முடியும் போது அந்த சிலபஸை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் எலக்ட்ரோஃபைல். ஸோ தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து எலக்ட்ரோஃபைல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரோஃபைல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ இதில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ electrophiles, what's the meaning of electrophiles? Electro means electron, then piles is loving. So electron loving species, electron that is the minus. So electron அதோட sign வந்து minus. So அப்போ minus வந்து எதை attract பண்ணும், positive charge attract பண்ணும். So அப்போ electron loving speciesனா positive charge. So அப்போ எதுலெல்லாம் positive charge இருக்கோ that is electrophile. So அப்போ அந்த positive charge that indicates the compoundல positive charge இருந்தால் that indicates electrophiles. Okay, so அப்போ electrophilesனா positive charge மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்து அதில் நியூட்ரலாகவும் இருக்கலாம். some compounds are in neutral. For example boron trifluoride, then aluminium chloride, then zinc chloride, then sulfur trioxide, then beryllium chloride, and then ferric chloride, then stannous chloride, okay, then carbon dioxide, then stannic chloride, then carbon பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கும், then dichlorocarbon. So these are the examples of neutral electrophiles. Neutral that indicates no charge. So charge இல்லாமல் இருக்கக்கூடிய electrophiles தான் இது. ஸோ இந்த electrophiles இந்த இது என்னன்னு சொல்கிறோம், நியூட்ரல் electrophiles சொல்கிறோமா. நியூட்ரல் electrophilesனா that electrophiles is in the deficient, the electron deficient compound. இது என்னது, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். எதெல்லாம், இந்த நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்ஸ் இருக்குல்ல, அந்த நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் டெஃபிஷியன்ட்? அங்கே வந்து எலக்ட்ரான் குறைபாடு இருக்குது, அதாவது அது ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து குறைபாடு இருக்குது. ஸோ எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, அதோட அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்னா அதில் 8 எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானோட கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். அது வந்து இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சொல்கிறோம், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சொல்லலாம். இன்கம்ப்ளீட் ஆக்டெட் எலக்ட்ரான் செல், இன்கம்ப்ளீட் அதோட ஆக்டெட் எலக்ட்ரான் செல்லில் இன்கம்ப்ளீட் ஆக்டெட், இந்த அதோட ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. தென் அவுட்டர் செல் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஓகே. ஸோ இதெல்லாம் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறது. ஸோ அப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு என்னது, சப்போஸ் எலக்ட்ரோஃபைல் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். ஸோ எந்த காம்பவுண்டை இந்த டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் சொல்கிறோன்னா இட்ஸ் இன்கம்ப்ளீட் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். அந்த ஆக்டெட் கான்ஃபிகரேஷன், ஆக்டெட்னா 8, அதோட அவுட்டர் செல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கணும். அதை விட கம்மியாக இருக்குது, அது வந்து ஃபுல்லாகாமல் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுதான் இன்கம்ப்ளீட் அவுட்டர் கான்ஃபிகரேஷன், தட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ போரான் ட்ரைஃப்ளூரைட்னா போரான் ட்ரைஃப்ளூரைட். ஸோ இப்போ போரானோட அட்டாமிக் நம்பர் என்னன்னா 5, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. ஓகே, ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ ஒரு போரான் அதோட இந்த அவுட்டர் மோஸ்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ அப்போ செகண்ட் ஆர்பிட் தான் இன்கம்ப்ளீட் ஃபில்டு. ஸோ அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த போரான் இந்த எலமெண்ட் கூடால பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு, ஃப்ளூரின் கூடால. ஓகே, ஸோ அப்போ
ஃப்ளூரின். தென் ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p5. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செல் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, அப்போ செகண்ட் செல்லில் வந்து 6 வந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்திருக்கும். ஆனால் நமக்கு 5 தான் இருக்குது. ஸோ அப்போ அது இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ அப்போ இன்கம்ப்ளீட் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 + 5 7. ஸோ 1 2 3 4 5 6 இங்கே ஒரு 7. ஓகே, ஸோ அப்போ இதோட அவுட்டர் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 8 எலக்ட்ரான். ஸோ அப்போ இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. தென் இங்கே ஒரு ஃப்ளூரின் இருக்குது, இதில் ஒரு 8 எலக்ட்ரான், இதோட 7. ஓகே, ஸோ அப்போ இதுவும் கம்ப்ளீட்லி ஃபில்டு. தென் இங்கே ஒரு ஃப்ளூரின். ஓகே, ஸோ அப்போ இதுவும் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகே, ஸோ அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு. பட் போரானில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்கா, தென் இங்கே ஒரு 2 4, தென் இங்கே 6. அப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 எலக்ட்ரான் தான் இருக்குது போரானுக்கு. அது வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை வந்து ஃபில் பண்ணணும். ஆக்டெட்னா 8 எலக்ட்ரான்ஸ் வந்து வரணும்னா அதோட அவுட்டர் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ரிமைனிங் நமக்கு 2 எலக்ட்ரான். ஸோ அந்த 2 எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்கதான் இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டை தான் நம்ம எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவோம். இன் போரான் ட்ரைஃப்ளூரைடில் இந்த போரானில் 2 எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியண்டாக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் boron trifluoride is act as a electrophile. Okay, then another one example is aluminium chloride. இந்த அலுமினியம் குளோரைடு, அலுமினியமில் வந்து அதோட வந்து அலுமினியம்னா அதோட அவுட்டர் செல்லில் வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஒரு குளோரினும் இதே மாதிரி ஃப்ளூரினில் ஹாலஜன் ஃபேமிலி தான். ஸோ அப்போ அதோட அவுட்டர் செல்லும் 7 எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும். இதுவும் 8 எலக்ட்ரான்ஸ். அதே இங்கே ஒரு குளோரின். ஸோ இதுவும் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் பண்ணி இது வந்து ஒரு ஆக்டேட்டாக இருக்கும். இங்கே ஒரு குளோரின். ஸோ அப்போ ஆக்சுவலாக அலுமினியத்துக்கு 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுவும் ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணதுக்கு இது வந்து 2 எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் வந்து அலுமினியம் குளோரைடு is act as a electrophile. Okay, so அப்போ electrophile means the electron deficient compound, not only the electron deficient compound, the already I said electrophile na electron loving species. Then it is a electron deficient compound. Electron deficient means incomplete octet configuration, that is the outer shell வந்து incomplete இருக்கும். Okay, so and then அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் எலக்ட்ரோஃபைல்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஏன்னா எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசிஸ். ஸோ எலக்ட்ரான் லவ்விங்னா பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ் எக்ஸாம்பிளிஃபைடு பை எதெல்லாம் அப்படின்னா புரோட்டான், கேட்டைன், இந்த புரோட்டான், தென் கேட்டையான் செட் அஸ் மெத்தில் கேட்டையான், then Cl plus chlorine cation, then NO2 plus. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோஃபைல். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் அது வந்து என்னது? எலக்ட்ரோஃபைல் தான். ஓகே, தென் நியூட்ரலில் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டாக இருந்தால் அதுவும் என்னது? எலக்ட்ரோஃபைல் தான். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த இது வந்து என்னது? ஹைட்ரோனியம் அயான், தென் அமோனியம் அயான். ஸோ அந்த NH 4+. ஸோ இதுவும் ப்ளஸ் சார்ஜ் தான். ஸோ அப்போ நமக்கு டவுட் வரலாம், ஹைட்ரோனியம் அயானும் வந்து இந்த அமோனியம் அயானும் இஸ் நாட் அன் எலக்ட்ரோஃபைல். இது வந்து என்னன்னு சொல்கிறோம்? இது வந்து எலக்ட்ரோஃபைல் கிடையாது. இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இருந்தாலும் இது வந்து எலக்ட்ரோஃபைல் இருக்கா? இல்லை. வாட்ஸ் த ரீசன்? எதனால ஹைட்ரோனியம் அயானும் தென் அமோனியம் அயானும் இஸ் நாட் அன் எலக்ட்ரோஃபைல்? ஏன்னா இது வந்து இதோட நியூட்ரல் காம்பவுண்ட் என்னது? வாட்டர். அமோனியம்க்கு அந்த ஹைட்ரோனியம் அயானுக்கு வாட்டர் வந்து இஸ் எ நியூட்ரல் காம்பவுண்ட். தென் அமோனியமுக்கு அமோனியா. ஓகே, ஸோ அப்போ இதோட சென்ட்ரல் ஆட்டம் என்னது? ஆக்சிஜன். இதுக்கு சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்னவாக இருக்கும்? வந்து அட்டாமிக் நம்பர் 8, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. அப்போ அதோட அவுட்டர் செல்லில் 6 எலக்ட்ரான். ஸோ அப்போ ஆக்சிஜன் அதோட அவுட்டர் செல்லில் 6 எலக்ட்ரான் இருக்குது. தென் வாட்டர்னா 2 ஹைட்ரஜன். இதில் ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான், இது ஒரு ஹைட்ரஜன், இந்த சிங்கிள் எலக்ட்ரான் ஹைட்ரஜன்கால பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது வாட்டரில் 2 லோன் பேர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லோன் பேர் வந்து இந்த லோன் பேர் டொனேட்ஸ் a pair of electron to hydrogen. H plus அயனுக்கு இந்த வாட்டரில் எத்தனை லோன் பேர் இருக்குது? 2 லோன் பேர். ஸோ இந்த 2 லோன் பேர் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த லோன் பேர் டொனேட்ஸ் த எலக்ட்ரான் டு ஹைட்ரஜன். H plus அயனுக்கு வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோஃபைலுக்கு வந்து லோன் பேரை டொனேட் பண்ணுது. அப்போ டொனேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கும். தென் ஹைட்ரஜன்
ஓகே, ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த லோன் பேர் இங்கே வந்து என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜன், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த ஆக்சிஜன் கெட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அதான் என்னென்னா ஒன் ஆஃப் த ஆட்டம், அதாவது ஆக்சிஜன் ஆட்டம் இதில் உள்ள ஒரு லோன் பேர் இந்த லோன் பேர் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. எதுக்கு? ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணி டு ஃபார்ம்ஸ் எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். என்னது? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகே, நாட் ஏ கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணல, கோஆர்டினேட் வந்து ஆரோ மார்க் தட் இண்டிகேட்ஸ் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு எலக்ட்ரோஃபைலில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் வந்து அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து கம்பைன் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ தட் இண்டிகேட்ஸ் இட் இஸ் நாட் அண்ட் எலக்ட்ரோஃபைல். இது வந்து என்னது? ஒரு எலக்ட்ரோஃபைல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து எலக்ட்ரோஃபைல்னா அது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்கும். அது வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி வந்து டு ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட், கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். பட் இங்கே வந்து என்ன இருக்குது? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ இட் இஸ் நாட் அண்ட் எலக்ட்ரோஃபைல். சம்டைம்ஸ் வந்து இந்த ஹைட்ரோனியம் அயான் இருக்கா, இந்த ஹைட்ரோனியம் அயான், இந்த H3O+, இதில் வந்து எப்படி நமக்கு கிடச்சி ஒரு வந்து லோன் பேர் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹைட்ரோனியம் அயான் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் கெட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். சம்டைம்ஸ் இந்த ஹைட்ரோனியம் இந்த அயான் இஸ் ஆக்ட் அஸ் ஏ வீக் எலக்ட்ரோஃபைல். இது என்னன்னு சொல்லலாம்? ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைல், இட் இஸ் ஏ வீக் எலக்ட்ரோஃபைல். வந்து எதனால அப்படின்னா இட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இதில் ஒரு லோன் பேர் இருக்குது, இதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. எதுக்கு? இந்த ஆக்சிஜனுக்கு. ஸோ பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த அலோஸ் இட்ஸ் ஹைட்ரஜன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் ஆட்டம் அலோ பண்ணும். இட்ஸ் ஆக்ட் அஸ் எ ப்ரோட்டான் டோனார். அலோ பண்ணி ப்ரோட்டான் டோனார், ப்ரோட்டானை டொனேட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ ப்ரோட்டான் டோனார் இட் கேன் ஆக்ட் அஸ் எ இட் cannot act as a nucleophile. இதில் வந்து அந்த லோன் பேர் வந்து எலக்ட்ரான் அட்ராக்ட், இந்த லோன் பேர் வந்து டொனேட் பண்ணாது. இந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணும்? ப்ரோட்டானை டொனேட் பண்ணும். அதான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அலோஸ் இட்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் டு ஆக்ட் அஸ் எ ப்ரோட்டான் டோனார். இட் cannot act as a nucleophile. அது வந்து ஒரு நியூக்ளியோஃபைலில் ஆக்ட் பண்ணலை. பிகாஸ் its lone pair are held tightly by the positive oxygen. இதில் உள்ளக்கூடிய லோன் பேர் வந்து இந்த ஆக்சிஜனில் வந்து டைட்டாக வந்து பைண்ட் ஆகிருக்கு. ஸோ இட் கேனாட் பி, இந்த லோன் பேர் வந்து இட் கேனாட் பி ரெடிலி டொனேட் பண்ணாது. இந்த லோன் பேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஈஸியாக டொனேட் ஆகாது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒன்லி ப்ரோட்டானை வந்து எலக்ட்ரான் அக்செப்டாக, தட் இஸ் த ப்ரோட்டான் டோனாராக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் இட் ஆக்ட்ஸ் as a weak electrophile. ஓகே, ஸோ இதோட வந்து எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னா இங்கே ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஒரு 2, தென் இந்த பாண்டில் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், தென் ஹியர் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், ஸோ 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஹவு மெனி டோட்டல் எலக்ட்ரான்ஸ்? இந்த டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து 8. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன், ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ அது எந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் வந்து என்ன பண்ணாது? அட்ராக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் இட்ஸ் நாட் அன் எலக்ட்ரோஃபைல்னு சொன்னோம். பட் இதோட பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்ட் அஸ் ஏ ப்ரோட்டான் டோனாராக சம்டைம்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்படி ஆக்ட் பண்ணும்போது இந்த ஹைட்ரோனியம் அயான் இஸ் ஆக்ட் அஸ் எ வீக் எலக்ட்ரோஃபைல். ஓகே, ஸோ இந்த லோன் பேர் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணாது. டொனேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து இந்த ஆக்சிஜன் வந்து இந்த லோன் பேரை டைட்டாக பைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இது வந்து டொனேட் பண்ணாது. ஓகே, லோன் பேர் வந்து ஹெல்டு டைட்லி பை த பாசிட்டிவ் ஆக்சிஜன் கேனாட் பி ரெடிலி டொனேட்டட். நான் வந்து டொனேட் பண்ணாது. ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இந்த ப்ரோட்டானை வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அலோஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் டு ஆக்ட் அஸ் ஏ ப்ரோட்டான் டோனார் ஆர் எலக்ட்ரான் அக்செப்டாராக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் hydronium ion act as a weak electrophile. Okay, தென் அம்மோனியம் அயான். அம்மோனியம் அயானோட நியூக்ளியோஃபைல் என்னது? இந்த நியூட்ரல் என்னது? அம்மோனியம் அயானுக்கு நியூட்ரல் வந்து அம்மோனியா. ஸோ அம்மோனியாவில் உள்ள சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 7. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. இதோட எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணும்போது 7 வந்திருக்கு, அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு செல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகிட்டு, ஃபஸ்ட் வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து அன்ஃபில்டு வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய செல் வந்து செகண்ட் செல். அப்போ நைட்ரஜன் அதோட வந்து எத்தனை லோன் இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ 5 எலக்ட்ரானில் ஓகே, ஸோ 5 எலக்ட்ரான்ஸ். தென் இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பைண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இந்த டொனேட்ஸ், இந்த லோன் பேர் டொனேட்ஸ் வந்து H+ அயானுக்கு இந்த லோன் பேர் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. அதுதான்
வந்து ஒன் ஆஃப் த ஆட்டம் வந்து நைட்ரஜன் வந்து லோன் பேரை டொனேட்ஸ் த லோன் பேர் டு ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ நைட்ரஜன் வந்து டொனேட் எ லோன் பேர் டு ஹைட்ரஜன் ஆட்டம், இட் ஃபார்ம்ஸ் எ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். என்ன ஃபார்ம் ஆகுது? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இங்கேருந்து ஹெச் ப்ளஸ் கூடலாம் சேர்ந்துருக்கு. அப்போ இது வந்து நைட்ரஜன் கெட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இது என்னன்னு சொல்கிறோம்? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னால இஸ் நாட் அன் எலக்ட்ரோஃபைல். இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் கிடையாது. நாட் அன் எலக்ட்ரோஃபைல். ஓகே. ஸோ அதோட அட்டாமிக் அதோட அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ்னு பார்த்தோன்னா இதில் ஒரு 2 எலக்ட்ரான். ஒரு பாண்டுனாலே அதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான், தென் இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அவுட்டர் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். ஸோ தட் இஸ் ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே. ஸோ அதனால அது வந்து எந்த ஒரு எலக்ட்ரான்ஸையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் அம்மோனியம் அயான் இஸ் ஆக்ட் அஸ் எ இந்த அம்மோனியம் அயான் act as not an electrophile. அது வந்து எலக்ட்ரோஃபைல் இல்லை. எது? அம்மோனியம் அயான். ஓகே. தென் sulfide ion, sulfur trioxide and carbon dioxide, இது வந்து it act as a electrophile. இது வந்து என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோஃபைல். வாட்ஸ் த ரீசன்? எதனால இதை வந்து எலக்ட்ரோஃபைல்னு சொல்கிறோம்னா, சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் வந்து 16, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 தென் 3s2 3p4. ஓகே. ஸோ அப்போ இதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு செல் கம்ப்ளீட்லி ஃபில், தென் செகண்ட் செல் கம்ப்ளீட்லி ஃபில். ஸோ தேர்ட் செல் இல்லை சல்ஃபர், அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 6 எலக்ட்ரான் வந்து. ஓகே. 6 எலக்ட்ரான்ஸ் டு மேக் எ பாண்ட், pair of electrons to make a bond. ஸோ இங்கே வந்து ஆக்சிஜனா? ஓகே. ஸோ அந்த ஆக்சிஜன்டால பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ இதோட அவுட்டர் எலக்ட்ரான்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான், இங்கே 2 பாண்ட் இருக்குது, அந்த 2 பாண்டில் 4 எலக்ட்ரான், தென் இங்கே 2 பாண்ட் இருக்குது, அங்கே ஒரு 4 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? அதாவது வந்து ஆர்கான்னா 18 electrons to make a bond. ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு 6 electrons வந்து டெஃபிஷியண்டாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னாலே அது என்னது? எலக்ட்ரோஃபைல். அப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல். ஓகே. தென் இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, இப்போ சல்ஃபரையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணும்போது the oxygen is more electronegative than sulfur. So that indicates the oxygen gets partial positive negative charge, then the sulfur gets partial positive charge. Okay. So that is the main reason வந்து the sulfur trioxide is act as a electrophile. இது வந்து ஒரு strong electrophile. என்னது? strong electrophile. Okay. Then இந்த carbon dioxide, கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டம். அப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செல் கம்ப்ளீட்லி ஃபில். ஸோ செகண்ட் செல்லில் கார்பன், அதில் வந்து 4 எலக்ட்ரான். ஸோ இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட். ஓகே. ஸோ அப்போ கார்பனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா, இங்கே வந்து 4 எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வந்து ஆக்டெட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், தட் இஸ் ஸ்டேபிள். ஓகே. ஸோ அப்போ அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது the oxygen is more electronegative than carbon. So that indicates it gets partial positive charge. The partial negative charge, then carbon gets partial positive charge. Okay. So then in carbon gets 2 oxygen. Okay. So the carbon இதில் வந்து இது வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, it behaves weak, இந்த வீக் எலக்ட்ரோஃபைல். வீக்குன்னு சொல்லலாம், அல்லது மாட்ரேட் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது கார்பன் டை ஆக்சைடோட எலக்ட்ரானிக் அதோட அவுட்டமோர் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது வந்து வீக் எலக்ட்ரோஃபைல் அல்லது மாட்ரேட் எலக்ட்ரோஃபைல்னு சொல்லலாம். இட்ஸ் அ கார்பன், இதில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் ஷீல்டு பை 2, இந்த ஒரு ஆக்சிஜன், இந்த ஒரு ஆக்சிஜன். ஸோ ஒன்லி 2 ஆக்சிஜன். ஆனால் சல்ஃபருக்கு 3 ஆக்சிஜன். ஓகே. ஆனால் கார்பன் வந்து ஷீல்டு பை ஒன்லி 2 ஆக்சிஜன். it readily accept electron from strong nucleophile. அதாவது அது வந்து ஈஸியாக வந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணும். இதுலேருந்து ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல்லேருந்து. ஸோ இன் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் இது வந்து எந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கோல்ட் ஸ்மித் ரியாக்ஷன்.
ஸ்மித்ஸ் ரியாக்ஷனில் இந்த கார்பன் டை ஆக்சைடில் உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கார்பன் வந்து அக்செப்ட் பண்ணி பாண்டு ஃபார்ம் பண்ணுறதை நம்ம கோல் ஸ்மித்ஸ் ரியாக்ஷனில் பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு இஸ் வீக் டு மாடரேட் எலக்ட்ரோஃபைல், பட் வந்து சல்ஃபர் ட்ரைஆக்சைடு இஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைல் பிகாஸ் சல்ஃபர் containing 3 oxygen atom, then sulfur the oxygen is more electronegative than sulfur. Okay, then but carbon dioxide la carbon have only two oxygens கூட bond form பண்ணிருக்கு. then in the outer electron வந்து 8 electron, that is completely filled. So that is the reason carbon dioxide is a weak electrolyte, then weak and moderate electrolyte. Okay, not electrolyte, electrophile. Okay, so electrolyte அது அப்படியே மாறிடும் electrophile. Okay, then வந்து பாசிட்டிவ் அந்த இது வந்து இப்போ எலக்ட்ரோஃபைலில் சம் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்னு பார்த்தோம். தென் சம் இஸ் நியூட்ரல், சம் ஸ்பீசிஸ் ஆர் நியூட்ரல். ஓகே, ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கிரேட்டரா இல்லை நியூட்ரல் இஸ் கிரேட்டரா அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு கொஸ்டினில் 4 ஆப்ஷன் தந்து அதில் வந்து விச் ஒன் இஸ் வந்து குட் நியூக்ளியோஃபைல், இந்த குட் எலக்ட்ரோஃபைல்னு கேட்டால் வந்து அந்த தந்திருக்க ஆப்ஷனில் எதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதான் the positive charge species are stronger electrophile than neutral one. நியூட்ரலையும் பாசிட்டிவ் சார்ஜையும் கம்பேர் பண்ணும்போது the first பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகே, தென் இதோட ஹைபிரிடைசேஷன் பார்த்தோன்னா எலக்ட்ரோஃபைலுக்கு the sp is greater than sp2, then sp3 hybridization. Okay, what is the reason? S character இதில் வந்து எஸ் கேரக்டர் இது வந்து 50%, தென் இதுக்கு எஸ் கேரக்டர் 33.3%, தென் sp3 ஹைபிரிடைசேஷனில் எஸ் கேரக்டர் வந்து 25% எஸ் கேரக்டர். ஸோ அப்போ எஸ் கேரக்டர் வந்து இந்த கிரேட்டர் எஸ் கேரக்டர் புல்லிங் எலக்ட்ரான்ஸ் க்ளோசர் டு த நியூக்ளியஸ். ஸோ கிரேட்டர் இந்த எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்தால் அது வந்து இந்த எலக்ட்ரான்ஸை வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல அது தன்னை நோக்கி இழுக்கும், பக்கத்தில் இருக்கும், அப்படி தானே. ஸோ அதான் வந்து எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்தால் அந்த நியூக்ளியஸ் தான் அதுக்கு அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து எஸ் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு தான் என்ன இருக்கும். ஹைபிரிடைசேஷனில் பார்த்தோன்னா எஸ் கேரக்டர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோஃபைல் பிகாஸ் த எஸ் கேரக்டர் புல்லிங் எலக்ட்ரான்ஸ் க்ளோசர் டு த நியூக்ளியஸ். இது நியூக்ளியஸ்னால் இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கும்போது இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி ஈஸியாக இழுத்துரும். ஓகே, ஸோ அப்போ எஸ் கேரக்டர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோஃபைல். ஓகே, தென் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபைல். ஸோ அப்போ நியூக்ளியோ மீன்ஸ் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியோனா என்னது? நியூக்ளியஸ் தென் ஃபைல் இஸ் லவ்விங். ஸோ அப்போ நியூக்ளியஸ்னால் அதில் இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ அது எதை வந்து அட்ராக்ட் பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ வந்து நியூக்ளியஸ்னால் அதில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் லவ்விங் ஸ்பீசிஸ் தட் இஸ் நெகட்டிவ். அப்போது இந்த நெகட்டிவ் சைன் தட் இண்டிகேட்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ்னால் அதில் வரக்கூடியது எல்லாமே நெகட்டிவ் சைனாக இருக்கும், தட் இஸ் ஆனயான். ஓகே, ஸோ அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் நியூக்ளியஸ் லவ்விங் அண்ட் electron donor species. electron donor, what's the meaning of electron donor? நான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், ஏன்னா அதில் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ குளோரின் மைனஸ்னால் குளோரினில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் போக அதில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குது, அதான் அந்த எலக்ட்ரானை அது டொனேட் பண்ணும். ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணி கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும், தட் இஸ் நியூக்ளியோஃபைல். பட் எலக்ட்ரோஃபைல்னால் என்ன பண்ணும்? எலக்ட்ரோஃபைல்னால் அதில் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறனால அது பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இஸ் எலக்ட்ரோஃபைல். பட் நியூக்ளியோஃபைல்னா எலக்ட்ரான் டோனார் ஸ்பீசிஸ், எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ தே மே பி நியூட்ரல். அப்போ எல்லா காம்பவுண்டும் நெகட்டிவில் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ சம் ஆஃப் த காம்பவுண்ட் இன் நியூட்ரல். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் இந்த நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். இந்த நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்னா இந்த they may be neutral having non-bonding lone pair of electron. ஸோ அப்போ நியூட்ரல்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அட்லீஸ்ட் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ அப்போ எக்ஸாம்பிள் வந்து in water. So அப்போ வாட்டரில் the oxygen having 2 lone pair. Okay, so அப்போ வாட்டர் மாலிகுல். தென் அம்மோனியாவில் nitrogen having only 1 lone pair. Okay, so this then alcohol அவருடைய oxygen வந்து 2 lone pair. Okay, then
இந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைடு டைமெத்தில் திஸ் இஸ் டைஅல்கைல் இது ஒரு அல்கைல் குரூப் இது ஒரு அல்கைல் ஸோ அப்போ டை அல்கைல் சல்ஃபாக்சைடுன்னு சொல்லலாம் அல்லது டைமெத்தில் சல்ஃபாக்சைடுன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ this sulfur having 2 lone pair then triphenyl phosphine இந்த பாஸ்பின்ல ஒரு லோன் பேர் இதில் வந்து 3 phenyl groups that is triphenyl phosphine okay then phosphine வந்து Pல வந்து ஒரு லோன் பேர் இருக்கு பாஸ்பரஸ்ல okay so that is phosphine then வந்து alkyl amine பிரைமரி அமீனா இருக்கலாம் ஓகே டெர்ஷரி அமீன் செகண்டரி அமீன் எதுவாகவும் இருக்கலாம் ஓகே ஸோ அதில் உள்ள நைட்ரஜனில் 1 லோன் பேர் தென் இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 2 அல்கைல் குரூப் ஸோ அப்போ NH வந்து இதில் ஒரு லோன் பேர் தென் R3 இது வந்து இந்த ட்ரை அல்கைலில் வந்து ஒரு இந்த உள்ள நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் தென் டையமைடு NH2 டபுள் பாண்ட் இந்த இல்லை டையமைனா 2 NH2 குரூப் அதில் வந்து 2 நைட்ரஜனில் ஒவ்வொரு லோன் பேர் ஸோ அப்போ இதில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நைட்ரஜன் தென் ஆக்சிஜன் சல்ஃபர் இதெல்லாம் தான் என்னது நியூக்ளியோஃபைல் இதில் தான் என்னது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து என்னது ஆக்சிஜனில் ஒரு லோன் பேர் இருக்கா இங்கே நைட்ரஜனில் லோன் பேர் இருக்கா தென் டைமெத்தில் சல்ஃபாக்சைடில் சல்ஃபரில் இருக்கா ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நைட்ரஜன் ஆக்சிஜன் தென் சல்ஃபர் இதுதான் என்னது நியூக்ளியோஃபைல் ஓகே தென் நெக்ஸ்ட்டு இது நெகட்டிவ் இது வந்து நம்ம பார்த்தது நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் ஸோ அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல் எதெல்லாம் அப்படின்னா வந்து நெகட்டிவ்னாலே அது என்னது அந்த ஆனயான் மைனஸ் சைன் இருக்கும் ஸோ அப்போ நெகட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல் என்னெல்லாம்னா வந்து OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அயான் தென் வந்து குளோரைடு அயான் தென் புரோமின் இந்த ஹாலஜன் ஃபேமிலியில் உள்ள குளோரின் புரோமின் தென் அயோடைடு அயான் தென் ஃப்ளூரைடு அயான் தென் alkoxide ion. So these are the examples for negative charge nucleophile. Okay. So in the reagent, the nucleophilic reagent tends to attack the electron. The nucleophile இருக்கு nucleophile அதில் lone pair இருக்கும் அடுத்து electrophile என்ன இருக்கும் அதில் positive charge இருக்கும் that is electrophile. So அப்போ the nucleophilic reagent tends to attack the electrophile that is electron deficient attack பண்ணுது. So what we get nucleophile உள்ள it makes a bond form பண்ணுது. So the nucleophile gets positive charge. Okay. So இதில் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே ஸோ நியூ பாண்ட் ஃபார்ம்டு. ஓகே தென் நெக்ஸ்ட் என்னன்னா ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் என்னது ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ஓகே ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து கொஸ்டினில் கேட்கலாம் தந்திருக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்னா மோர் தென் ஒன் சூட்டபிள் ஆட்டம் அதாவது ஒரு ஆட்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம OH மைனஸ்னால் அதில் வந்து என்னது இது மட்டும்தான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்போ இந்த ஆக்சிஜன் தவிர இன்னொரு ஆட்டமும் லோன் பேர் ஆஃப் ஆட்டமாக இருந்தால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சயனைடு அயானில் கார்பனுக்கு இப்போ இந்த கார்பன் கெட்ஸ் 1 லோன் பேர் தென் நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் ஓகே இது சயனைடு அயான் ஓகே இது வந்து என்னது இதுக்கும் இந்த கார்பனுக்கும் லோன் பேர் இருக்குது இந்த நைட்ரஜனுக்கும் லோன் பேர் இருக்குது அதான் மோர் தென் ஒன் சூட்டபிள் ஆட்டம்ஸ் த்ரோ விச் தே கேன் அட்டாக் த சப்ஸ்ட்ரேட் ஆர் நோன் அஸ் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் இந்த அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஐசோதயோசயனைட் SCN இதில் வந்து சல்ஃபர் தென் கார்பன் நைட்ரஜனுக்கு வந்து வேலன்சி 3 பாண்ட் தென் கார்பனுக்கு 4 பாண்ட்ஸ் தென் சல்ஃபருக்கு 6க்கு 2 இருக்குது ஸோ இது ஓகே ஸோ அப்போ இங்கே நைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர் ஓகே ஸோ அப்போ இந்த சல்ஃபரும் லோன் பேர் இருக்குது நைட்ரஜனும் லோன் பேர் இருக்குது ஸோ அப்போ வந்து மோர் தென் ஒரு ஆட்டம் வந்து லோன் பேர் இருந்துச்சுன்னா அதுதான் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ஓகே ஸோ இது வந்து ஐசோதயோசயனைட் தென் நைட்ரேட் அயான் நைட்ரேட்னா நைட்ரஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் தென் ஒரு ஆக்சிஜன் ஓகே தென் இங்கே வந்து கார்பன் ஆக்சிஜனுக்கு 8 ஓகே ஸோ இதில் ஒரு மைனஸ் இது வந்து நைட்ரேட் அயானில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் லோன் பேர் இருக்குது அதனால மோர் தென் ஒன் ஆட்டம் வந்து கெட்ஸ் லோன் பேர் தட் இஸ் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ஓகே டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இஸ் ஆல்சோ வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் டைமெத்தில்னா 2 மெத்தில் இருக்குது ஸோ வந்து டைனா மெத்தில்னா CH3 அதே டைனா 2 டைம்ஸ் மெத்தில் டைமெத்தில் தென் சல்ஃபாக்சைடு
இது வந்து சல்ஃபாக்சைடில் ஆக்சிஜனுக்கு 2 lone pair, தென் சல்ஃபர் கெட்ஸ் 2 lone pair. ஓகே, ஸோ வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் லோன் பேர் இருக்குது, சல்ஃபருக்கும் லோன் பேர் இருக்குது. ஸோ அப்போ 2 ஆட்டம் வந்து கெட்ஸ் லோன் பேர். ஸோ இது வந்து என்னது ஆம்பிடன்ட் நியூக்ளியோஃபைல். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியோஃபைலும் பார்த்தோம், தென் நியூட்ரல் நியூக்ளியோஃபைலும் பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 பார்க்கும்போது எது வந்து இட்ஸ் வந்து மோர் பாசிட்டிவ், இந்த இட்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நியூக்ளியோஃபிலிக், இந்த அல்காக்சைடு தென் ஹைட்ராக்சைடு. அல்காக்சைடு அப்படின்னா வந்து RO மைனஸ் இதுவும், ஹைட்ராக்சைடு அயான் இதுவும் இஸ் மோர் நியூக்ளியோஃபிலிக். இந்த ஏன்னா அதில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் இருந்தால் அதுதான் மோர் நியூக்ளியோஃபிலிக். தென் கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் ஆசிட். இப்போ ஆல்கஹால் இப்போ வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வாட்டர்லேயும் லோன் பேர் இருக்கும். ஸோ அப்போ இதில் லோன் பேர் இருக்குது, இந்த OH மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இதுவும் நியூக்ளியோஃபைல் தான், இதுவும் நியூக்ளியோஃபைல் தான். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் வந்து நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். இது வந்து நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல், தட் இஸ் ஆனையான். ஸோ இதில் வந்து விச் ஒன் இஸ் ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா OH மைனஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் தென் நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். ஓகே, தென் வந்து இன் பீரியாடிக் டேபிளில் பீரியாடிக் டேபிளில் பீரியடில் அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் என்னது, கார்பனுக்கு 6, நைட்ரஜன் 7, தென் ஆக்சிஜன் 8, தென் ஃப்ளூரின் 9. ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது, அட்டாமிக் நம்பர் தட் இண்டிகேட்ஸ் இசட், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் அதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி இருக்குல்ல அது வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் நியூக்ளியோஃபிலிசிட்டி இருக்குல்ல அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து கம்மியாக இருக்கிறது தான் ஹை நியூக்ளியோஃபிலிசிட்டி. ஓகே, ஸோ அப்போது இந்த தந்திருக்கக்கூடிய காம்பவுண்டில் இப்போ அந்த ட்ரை அல்கைல் கார்பைன் அயான் then R2N minus, then RO minus, then fluoride ion. ஸோ இதில் வந்து கார்பன், தென் நைட்ரஜன், தென் ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருந்து அதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் வந்து எதுக்கு அட்டாமிக் நம்பர் லோவாக இருக்கோ அதுதான் கிரேட்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரை அல்கைல் கார்பன் அயான் இருக்குல்ல அதுதான் இஸ் மோர் வந்து ஸ்ட்ராங்கரான நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர். ஓகே, தென் இது வந்து என்னது பீரியாடிக் டேபிளில் பீரியட் வைஸில் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். சப்போஸ் நமக்கு வந்து இப்போ குரூப் வைஸில் பார்க்குறோம். குரூப் வைஸில் பார்க்கும்போது ஃப்ளூரின், இந்த ஹேலைட் ஃபேமிலி வாட்டர் ஹேலைட் ஃபேமிலி வந்து ஃப்ளூரின், குளோரின், தென் புரோமின், தென் அயோடின். ஸோ இது வந்து குரூப் வைஸில் இருக்குது. ஓகே, ஸோ குரூப் வைஸில் இருக்கும்போது இதோட சைஸ் வந்து போக போக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போது அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் இருக்குல்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அயோடைட் அயான் இதில் வந்து சைஸ் எதுக்கு பெருசு, அயோடைட் அயான். ஸோ அப்போ அயோடைட் அயான் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் புரோமைட் அயான், தென் குளோரைட் அயான், தென் ஃப்ளூரைட் அயான். இதுதான் இதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர். ஓகே, ஸோ வந்து இதுதான் நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர். பிகாஸ் த அயோடைட் அயான் இஸ் சைஸ் வந்து இது அயோடைட் இருக்குல்ல இதோட சைஸ் வந்து லார்ஜ், பெரிய சைஸாக இருக்காது, சைஸ் லார்ஜ், ஹை போலரைசபிள் அண்ட் வீக்லி சால்வேட்டட், இஸ் எ வெரி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். தென் இது என்னவா இருக்கும், புவர் நியூக்ளியோஃபைல். பிகாஸ் இது வந்து சைஸ் வந்து ஸ்மால், லெஸ் போலரைசபிள் அண்ட் ஸ்ட்ராங்லி சால்வேட்டட், இது ஃப்ளூரைட் அயான். ஓகே, ஸோ அப்போ சைஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த பீரியடில் என்ன பார்த்தோம், எது வந்து அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஓகே, தென் another one example, சல்ஃபைட் அயான், தென் R S minus, then RO minus. ஸோ இந்த R அல்கைல் குரூப் சேம் தான். அப்போ சல்ஃபர், ஆக்சிஜன். ஸோ அப்போ இது வந்து இந்த ஆக்சிஜன், இது சல்ஃபர். அப்போ இதில் வந்து இது ஸ்மால் சைஸ், இது பிக்கர் சைஸ். ஸோ பிக்கர் சைஸுக்கு தான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அப்போ இதில் பிக்கர் சைஸ் சல்ஃபர். ஸோ அப்போ இதுதான் இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். தென் ட்ரை அல்கைல் பாஸ்பீன், தென் வந்து ட்ரை அல்கைல் நைட்ரஜனில் உள்ள லோன் பேர். ஸோ அப்போ இதில் ட்ரை அல்கைல் ரெண்டுமே சேம் தான். இது பாஸ்பரஸ், இது நைட்ரஜன். ஸோ அப்போ நைட்ரஜனுக்கு அடுத்து பாஸ்பரஸ். ஸோ அப்போ இது பீரியடில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது ஸ்மால் சைஸ், இது பிக்கர் சைஸ். பிக்கர் சைஸ் தான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ அப்போ R3
இந்த பாஸ்பின் இருக்குல்ல, ட்ரை அல்கைல் பாஸ்பின் இஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இதை வந்து இந்த ஸ்பீசிஸ் ஹேவிங் பை பாண்ட்ஸ், எதுக்கெலாம் வந்து பை பாண்ட்ஸ் இருக்குது, அது வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்கைன்னா வந்து கைன் தட் இண்டிகேட்ஸ் ட்ரிபிள் பாண்ட். இந்த கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். ஸோ அப்போ அதில் வந்து பை பாண்ட்ஸ் வந்து ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இங்கே இருக்கிறது பை பாண்ட். ஓகே, ஸோ அப்போ அல்கைன். தென் அல்கின்னா சிசி டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு பை பாண்ட். ஓகே, தென் பென்சின்னா இது ஒரு பென்சின் ரிங். இதில் வந்து அல்டர்னேட்டிவ் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கும். அப்போ இதில் பை பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் வந்து ஒன்று சிக்மா பாண்ட், ஒன்று பை பாண்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது பை பாண்ட்ஸும் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். தென் கார்பானயான் இந்த ஆனயான்னாலே சி மைனஸ், இதிலலாம் சி மைனஸ் வருதோ அதுதான் கார்பானயான். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் கார்பானயான் CH3 மைனஸ், தென் எத்தில் கார்பானயான் CH3 CH2 மைனஸ். ஸோ திஸ் ஆர் இந்த நியூக்ளியோஃபைல். இதெல்லாம் என்னது நியூக்ளியோஃபைல். ஓகே, தென் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். என்னது ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். ஆர்கனோனா அல்கைல் குரூப், ஆர்கானிக்கில் வந்து அல்கைல் குரூப், அல்கைல். தென் மெட்டலில் வந்து மெக்னீஷியம் எடுத்துக்கிறோம். தென் காம்பவுண்ட்ஸ் இந்த CH3 அல்கைல் குரூப்னா மெத்தில் எத்தில் குரூப். ஸோ மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட், தட் இஸ் த கிரிக்னாட் ரியேஜன். இதுவும் என்னது ஒரு நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்படி இருக்கலாம். இப்போ மெத்தில் குரூப் இது, தென் இது வந்து அமைடு குரூப். ஸோ இதில் வந்து விச் ஒன் இஸ் ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு கேட்டோம்னா கார்பனில் இங்கே வந்து இங்கே ஒரு மைனஸ், தென் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எது ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா இங்கே கார்பன் இருக்குது, இங்கே நைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, நைட்ரஜனுக்கு 7. ஸோ அட்டாமிக் நம்பர் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல். ஸோ கார்பன். ஸோ அப்போ மெத்தில் ஆனயான் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல். ஓகே, தென் வந்து சிம்பிளாக இந்த நியூக்ளியோஃபைல் is inversely proportional to electronegativity. இந்த electronegativity அதிகமாக இருந்தால் எலக்ட்ரோஃபைல் வந்து கம்மியாக இருக்கும். வந்து இப்போ நமக்கு இது மோர் ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்ட் வந்து ஃப்ளூரின், தென் ஆக்சிஜன், நைட்ரஜன், தென் குளோரின், தென் புரோமின், தென் அயோடின், தென் சல்ஃபர், தென் கார்பன், ஹைட்ரஜன். ஸோ இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் எதுக்கு இது ஃப்ளூரின் வந்து கெட்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்ட். இது வந்து புவர் எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்ட். ஓகே, ஸோ அப்போது இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருந்தால் அதோட நியூக்ளியோஃபைல் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் ஒரு ரீசன் தான். கார்பன் வந்து இஸ் வீக், எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து கம்மி, நைட்ரஜன் வந்து அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருந்தால் அது வந்து அதிகமாக எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது புவர் நியூக்ளியோஃபைல். ஸோ இது வந்து இட்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்ட். ஸோ இட்ஸ் அ புவர் நியூக்ளியோஃபைல். ஓகே, தென் இதுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபைல் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வந்து இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு எது வந்து எந்த காம்பவுண்ட் வந்து இஸ் எ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா இந்த ஃபினைல் தட் இண்டிகேட்ஸ் வந்து pH, தென் செலினோலைட், செலினியம் இருக்குது அந்த செலினோலைட் இஸ் எ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். தென் ஃபினைல் தியோலைட், pH ஃபினைல் தியோலைட், தென் SH மைனஸ், இந்த சல்ஃபர் ஹைட்ரோசல்ஃபைட், தென் iodide ion, then triphenyl phosphine, then cyanide ion, then thiocyanate ion, okay, then alkoxide ion, then bromide ion, then azide ion, N3 minus azide ion, then phenyl diamide, aniline korumla adu, that is okay. Then வந்து dimethyl sulfide, இந்த sulfoxide dimethyl sulfide ion, okay, இந்த ion வராது, dimethyl sulfide, then ammonia, and then chloride ion, then acetate ion, okay, then fluoride ion, then ROH and the hydroxide, okay, then
phenyl alcohol, alkyl இப்போ ஆர்னா மெத்தில் குரூப் போட்டோம்னா மெத்தில் ஆல்கஹால் குரூப். ஓகே, தென் வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் எ புவர் நியூக்ளியோஃபைல். அப்போ இருக்கிறதுலையே புவரான நியூக்ளியோஃபைல் என்னது வாட்டர். ஓகே, தென் ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் இஸ் phenyl selenolate. ஓகே, தென் இப்போ நம்ம ஹைப்ரிடைசேஷன் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோஃபைலுக்கு ஹைப்ரிடைசேஷன் பார்த்துருப்போம் அப்படிதானே. அப்போ எலக்ட்ரோஃபைலுக்கு பார்க்கும்போது எஸ் கேரக்டர் எதுக்கு அதிகமாக இருந்தோ அதுதான் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எலக்ட்ரோஃபைலுக்கு எது வந்து இந்த எஸ் கேரக்டர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைல் அப்படின்ட்டு. பட் நியூக்ளியோஃபைலுக்கு பார்த்தோம்னா நியூக்ளியோஃபைல் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஸ் கேரக்டர். எஸ் கேரக்டருக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னது 50% இருக்குமா. ஸோ இது வந்து 33.3%, இது 25%. ஸோ அப்போ எதுக்கு எஸ் கேரக்டர் அதிகம் இந்த கம்மியாக இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அப்போ sp3 இஸ் கிரேட்டர் தென் sp2 தென் sp, because the nucleophile is inversely proportional to the S character. Okay, so அப்போ higher S character வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு. ஓகே, 50% இருக்குது. ஸோ higher S character pulls electron to the nucleus. வந்து எலக்ட்ரானை வந்து நியூக்ளியஸை நோக்கி இழுக்கும். ஸோ அப்போ மேக்கிங் த ஆட்டம் இஸ் லெஸ் வில்லிங் டு ஷேர் தம். ஸோ அப்போ அது வந்து இழுக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மேக்கிங் ஆட்டம் லெஸ் வில்லிங் டு ஷேர் பண்ணக்கூடியது வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் நியூக்ளியோஃபைல் வந்து இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எஸ் கேரக்டர். த மெயின் ரீசன் வந்து higher S character pulls electron closer to the nucleus, making the atom is less willing to share them. Okay, so அப்போ இதுதான் அதோட S character value. ஓகே, நம்ம இப்போ எலக்ட்ரோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபைல்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் நம்ம எது எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். H3O+, ஹைட்ரோனியம் அயான். ஸோ அப்போ எலக்ட்ரோஃபைல் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் H3O+, ப்ளஸ்னாலே தட் இண்டிகேட்ஸ் எலக்ட்ரோஃபைல். பட் ஹைட்ரோனியம் அயான் இஸ் எ வீக் எலக்ட்ரோஃபைல். ஓகே, ஸோ வீக் எலக்ட்ரோஃபைல். ஓகே, தென் அலுமினியம் ட்ரைக்ளோரைட், அலுமினியம் குளோரைட் இஸ் லூயிஸ் acid. So it's acid means that it's a electron deficient compound. Electron deficient இருக்கு. So that indicates it's a electrophile. So electron deficient compound, that indicates it's a electrophile. Okay, then boron trifluoride is a Lewis acid, that is neutral. Okay, the Lewis acid is electron deficient compound. Okay, so அப்போ electron deficient, that indicates it's a electrophile. Okay, so அப்போ இது என்னது electrophile. Then ammonium, ammonia is a nucleophile. Ammonia is what? Nucleophile. என்னது nucleophile. What's the reason? nucleophile அதில் என்ன இருக்கணும், நெகட்டிவ் சைன் இருக்கணும், இல்லைனா லோன் பேர் இருக்கணும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இட்ஸ் எலக்ட்ரான் டோனார் ஆட்டம், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறத டொனேட் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணணும், தட் இஸ் நியூக்ளியோஃபைல். ஸோ அப்போ இல்லை மைனஸ் சைனோ அல்லது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். இந்த அம்மோனியானா அதில் வந்து 1 லோன் பேர். ஓகே, தென் 5 எலக்ட்ரான்ஸ், அதில் வந்து 1 லோன் பேர். ஓகே, ஸோ அப்போ இங்கே லோன் பேர் இருக்கிறதுனால இது வந்து இஸ் நாட் அன் எலக்ட்ரோஃபைல், அது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே.